முதல்ல உனக்கு தெரியலையே. அத்தை, அது என்ன அத்தை சொத்தேன்னுகிட்டு? அவன் தான் ஏதோ தடுமாறி விழுந்தான். அவனை அப்படியே புடிச்சு நிப்பாட்ட வேண்டியதானே? சின்ன பசங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. அவனை போய் வெக்கப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்க நீ? அம்மா விடுங்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கு, அதுவும் எதிர்பாராம. விடுங்க. அட இவன் ஒருத்தன் அண்ணிய திட்டினா அப்படியே உடனே வக்காலத்துக்கு வந்துருவான். முதல்ல எல்லாரும் இங்க இருந்து போங்க, இங்க இருந்து. சரி வாங்க போலாம். அட பாரு, மீண்டும் மீண்டுமா? சரி போங்க. அத்தை, பாட்டி என்ன இது எங்களோட பிளான் பாட்டி. என்னது? இல்ல இல்ல, ஆக்சுவலி கண்மணியோட காலை உடைக்கிறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆமா, அதுக்கு தான் அவ வர வழியில எண்ணெயை ஊத்தி வச்சேன் பாட்டி. ஆனா உங்களை ஓகே ஓகே. நகையே கொடுங்கம்மா. எவ்வளோம்மா வேணும்? 1 லட்சம் ரூபாய் வேணுங்க. 1 லட்சமா? அவ்வளோலாம் வராதம்மா. என்ன சேட்டு, 1 கிராம் தங்கமே 15,000க்கு விக்கிறாங்க. எல்லாம் கொடுக்கலாம்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க கொண்டு வந்திருக்கிறது கல் நகை. இதுக்கு அவ்வளோலாம் வராது. போய் வேற ஏதாவது நகை வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வாங்க. எங்க கிட்ட வேற எதுவும் இல்லங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? கொடுக்கறதா வாங்கிட்டு போங்க. சரி, எவ்வளவு தருவீங்க? ஒரு 60,000 தரலாம். ரொம்ப கம்மியா சொல்றீங்க சேட்டு, அது எங்களுக்கு பத்தாதே. இந்த நகைக்கு அவ்வளவுதாம்மா முடியும். நீங்க எடுத்துக்கிட்டு வந்தது மொத்தமா 10 கிராம் கூட இல்லையே. ஆனா 1 சவரன் நகை 1 லட்சத்தை தாண்டிடுச்சுல. நாங்க அதுக்கு மேல தானே கொடுத்துருக்கோம். இது நகை கடை இல்ல, அடகு கடை. நீங்க நகையை விற்க வரல, அடகு வைக்க தான் வந்திருக்கீங்க. அதுக்கு இவ்வளவுதாம்மா தர முடியும். இருக்கிறத கொடுத்துட்டோம். வீட்டுல தங்கம்னு இருக்கிறது இது மட்டும்தான். புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பொருள் எல்லாம் வச்சுட்டோம். 2 நாள் அவங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏதாவது பண்ணுங்க. என்னால கொடுக்க முடியும்னா நான் கொடுக்க மாட்டேனா? இது 916 கிடையாது, சாதா தங்கம், பழைய நகைமா. இதுக்கு நான் 60,000 கொடுக்கறதே ஜாஸ்திமா. இது உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா நீங்க வேற கடையில் கூட விசாரிச்சு பாருங்க. ஆனா கண்டிப்பா நம்மளை விட அங்க கம்மியா தான் கிடைக்கும். கொடுத்துருக்கா, அதான் பழைய நகைன்றாரே. எங்க போனாலும் இவ்வளவுதான் கிடைக்கும் போல இருக்கு. அப்ப மிச்ச பணத்துக்கு என்ன பண்றது? நம்ம வேற எப்படியாவது புரட்டிக்கலாம்க்கா. முதல்ல கிடைக்கிறத வாங்கிக்க. என்னம்மா, ரசீது போட்டுடலாமா? சரிங்க சேட்டு, ரசீது போட்டுருங்க. என்னங்க இது? எதுக்கு இவ்வளவு பெரிய ஷாக்கு? எப்போ வந்தீங்க ஆபீஸ்ல இருந்து? 2 minutes back. வண்டி சத்தமே கேட்கல. நான் வீட்டுக்குள்ள நுழையிறப்போ சைலண்டா வந்தேன். எதுக்குங்க இந்த திருட்டு வேலை? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான். இதெல்லாம் தேவையா? எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உங்க வேலையை எப்படி கெடுத்துக்கலாமா? லவ் பண்றதும் நல்ல வேலை தானே கண்மணி. என்னது? ஐ மீன், காலையில போறப்போ உன் கண்ணு அப்படியே மேக்னெட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னல. ஆனா உன் மனசு அதை விட ஸ்ட்ராங் மேக்னெட் போலயே.
ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட விட்டுடுச்சு பாரு. இழுக்கும் நைஸா அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் போல இருக்கு. ஏய், சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. வீட்ல அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத, சரியா? ஏன்? உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்னங்க ஈஸியால ஏர்லி மார்னிங் சன்ரைஸா? இல்ல, அப்போ எங்க? சர்ப்ரைஸ். இதுக்கு நீங்க சொல்லாமலே இருக்கலாங்க. சொல்லலாம், ஆனா அதான் சொல்லணும்னு வந்துட்டீங்கல்லங்க. எதுக்குங்க என்கிட்ட சர்ப்ரைஸ்? சொல்லுங்க. சொல்லிடலாம், ஆனா எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் சந்தோஷப்படுவேன்ல. உனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு இருக்காது. எங்க 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 ப்ளீஸுங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நான் உங்க கண்மணி தானே? ஆசையா கேக்குறேன்ல, சொல்லுங்க ப்ளீஸ். நீ ஆசையா கேட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா நீ தான் கேட்கவே மாட்டேங்கறியே. என்னங்க குழப்பறீங்க? அதான் இப்ப கேக்குறேன்ல, சொல்லுங்க ப்ளீஸ். நான் கேக்குறது இது இல்ல. ஐயோ, என்ன ரொம்ப ஓட்டுறீங்க நீங்க. என்ன ஓட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சா? ஒரு எலவும் புரியல, சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்ல கண்மணி, ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அது சும்மா கிடைக்குமா சொல்லு? ஷோ கடவுளே, உங்களுக்கு என்னதாங்க வேணும்? ஒரே ஒரு முத்தம். உங்களை என்ன பண்ற? என்னங்க விளையாடுறீங்களா நீங்க? எஸ், விளையாடலாமா? வரியா? ஷோ கரும உங்க புத்தி ஏன் தான் இப்படி போதோ தெரியல. ஒரு விஷயத்த கேட்டா அதை சொல்றதுக்கு ரொம்ப தான் பிகவ் பண்றீங்க. பிகவ் பண்றது நான் இல்ல கண்மணி, நீதான். நான் என்ன பண்ண? ஒரு முத்தம் கேட்டா தர மாட்டேங்கிற. ஓகேவா? மொத்தம் கொடுத்தாதான் சொல்லுவீங்களா? ஆமா, என்னால ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ண முடியாதுப்பா. சரி, ஒரே ஒரு முத்தம் தான் கொடுப்பேன். இதான் சாக்குன்னு இன்னொன்னுலாம் கேட்க கூடாது, சரியா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இப்ப கொடு. என்னது? இல்ல சீக்கிரம் கொடுன்னு சொல்ல வந்தேன். சரி கண்மணி, ஐ அம் வெயிட்டிங். ஏங்க, என்ன கண்மணி? நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நாளைக்கு எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க. எப்போ சொன்ன? ஏங்க, ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? நான் ஒண்ணு ஏமாத்தவே இல்ல. நீ கொடுத்த மொத்தத்துல எனக்கு எல்லாமே மயங்கி போச்சு. நடிக்காதீங்க. சரி விடு, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துப்போம். இப்ப அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க? அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது கண்மணி. வா. ஷோ, ஏங்க என்ன பண்றீங்க? ஏங்க விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏங்க அக்கா சாப்பிடுக்கா. சாப்பிடவே பிடிக்கலடி. அக்கா சாப்பிடாம இருந்தா உன் கஷ்டம் எல்லாம் தீந்துருமா? புடிக்கா, எதுக்கு இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? சாப்பிடுக்கா. அக்கா சாப்பிடுக்கா, சொன்னா கேளு. இத பாரு, சும்மா தொல்லை பண்ணாத, சொல்லிட்டேன். நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தனா அப்புறம் நான் உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஏண்டி, உனக்கு சொன்னா புரியாதா? ஹவுஸ் ஓனருக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னு தெரியாம நானே கதி கலிங்க போய் இருக்கேன். எதுக்கு என் உயிரை வாங்குற? சாப்பிடலன்னா விடேண்டி. என்னக்கா இது? அக்கா இங்க பாருக்கா, உணவு பாதுகாப்பு துறையில இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்கக்கா. என்னடி, ஃபைன் கட்ட சொல்றாங்களா? இத பாரு, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவே வழி இல்ல. ஹவுஸ் ஓனர் வந்து துரத்த போறாரு. ஐயோ, ஃபைன் கட்ட சொன்னா எங்கடி போவேன்? ஐயோ அக்கா, ஃபைனும் இல்ல ஒண்ணும் இல்ல. இடியாப்பம் விக்கிறதுக்கு லைசென்ஸ் அப்ளை பண்ணிருந்தோம்ல, நம்மளோட லைசென்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சுக்கா. ஏய், என்னடி சொல்ற? இங்க பாருக்கா, பாரு. ஒரிஜினல் காப்பியை நாளைக்கு கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல போய் வாங்கிக்கலாம்க்கா.